வானசாஸ்திர விதி என்று ஒன்று இருக்கிறது. வானசாஸ்திர விதியை பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிற ஒளிகளை 7 ஒளிகளாக பிரித்திருக்கிறார்கள். எப்படி உலகத்தில் இருக்கிற சப்தங்கள் எல்லாவற்றையும் 7 சப்தங்களாக பிரித்து வைத்திருப்பது போல், சரிகம பதனி அப்படிங்கிற 7 சப்தம் போல் இவைகளையும் 7 ஒளிகளாக பிரித்திருக்கிறார்கள். அந்த 7 ஒளிகளையும் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். 1வது 2வது 3வது என்று விப்ஜிஆர் என்று ஒளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதே போல கிரகங்களையும் அதே போல் அந்த நிறங்களையும் கொடுத்து வரிசைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு காலங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த காலம், இந்த காலம், இந்த காலம் என்று ஒன்றன் பின் ஒன்று. அதாவது சூரியனுடைய காலம் முடிந்து, சந்திரனுடைய காலம் முடிந்து, செவ்வாயினுடைய காலம் முடிந்து, ராகுவின் காலத்தை உள்ளே வைத்திருக்கிறார்கள். அதன் பின்பு குருவின் காலம், அதன் பின்பு சனியின் காலம், அதன் பின்பு புதனின் காலம் என காலங்களை வரிசைப்படுத்தி கிரமப்படுத்தி விட்டார்கள். இந்த காலம் இப்படித்தான் வரிசைப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத கணித்து இந்தந்த காலத்தில் இது வரும் இது வருங்கிறதை வரிசைப்படுத்தி விட்டார்கள்.